ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டோலக்பூர் எப்படி போகணும்னு கேட்போமா இல்லை பசங்கள்ட்ட? வாங்க போலாமா? தம்பி தம்பி, இங்கே டோலக்பூருக்கு எப்படி போகணும்? லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட் எடுத்து அது மேலே ஏறி அங்கேயும் போய் பிரிட்ஜு மேலே ஏறி அங்கே போனால் டோலக்பூர் வரும். இந்திரவர்மாலாம் இருக்காங்களா? அவங்களாம் அரண்மனைக்குள்ளே இருப்பாங்க. அரண்மனைக்குள்ளே இருக்காங்களா? சுக்கி சோட்டா பீம்லாம் எல்லாருமே அரண்மனைக்குள்ளே தான் இருக்காங்க. ஏதோ சுக்கிக்கும் சோட்டா பீமுக்கும் கல்யாணம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? தெரியும், இவனுக்கு அதை பற்றி தெரியாது, எனக்கு தான் தெரியும். என்னப்பா சொல்லு. அங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போ பீம் வந்து நான் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது பீமை பார்த்தேன். பீம் பார்த்தா என்ன பீமை எப்படிங்கிற கேட்டேனா, நல்லா இருக்கிறேன்ப்பா. அப்படியே பத்திரிக்கை கொடுக்குறான். பத்திரிக்கையா? ஆமாம், கேட்டா கல்யாணம் 31ஆம் தேதி வந்துருன்னு சொல்கிறான். என்ன மண்டபம்? அங்கே டோலக்பூர் மண்டபத்தில். டோலக்பூர் மண்டபத்தியா? எத்தனை பேர் வருவாங்க? எத்தனை பேர் என்ன பீமுக்காக வரலனாலும் சரி, சுக்கியோட அம்மா டுண்டு நாட்டிக்காகவாச்சும் வந்துடுவாங்க. ஒரு 1000 பேர்கிட்ட. 1000 பேர்கிட்ட வந்துடுவாங்க. லட்டுலாம் கண்டிப்பாக கிடைக்கும். லட்டு அது எப்படி? சுக்கி இருந்தா லட்டு இல்லாமல் எப்படி? லட்டு கன்ஃபார்ம். ஒரு 1000 லட்டு வருமா? வந்துடும். எல்லாமே பீம் சாப்பிட்டானா நாங்கள் என்னத்தை சாப்பிடுறது? பீம் கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். சரி, ராஜுலாம்? ராஜு அவர் தான் பண்டிகை. சரி, காளியா கவுனு போடுலாம் என்ன பண்ணுறாங்க? தின்னு இருக்கிறானுங்களா? என்ன தின்றானுங்க? பிரியாணி எல்லாம் தின்னு இருக்கிறாங்க அவங்க. அதனால தான் நல்லா இருக்கிறாங்க. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் எடுக்கணும் தானே? ஸ்ட்ரெயிட் எடுத்து மேலே ஏறி ரைட் எடுத்து பிரிட்ஜ் வந்துட்டு மேலே ஏறிட்டு திரும்ப ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு ரைட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் வந்துடும். ஓகே. சூப்பர் காமெடி பீஸ்டா. பாய் பாய். ஹலோ கைஸ், நம்ம கேட்டதுக்கு ஏதோ பேசுகிறாங்க பசங்க. ஏதோ ரைட்டாக எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் டோலக்பூர் வருன்றாங்க. உண்மையிலே டோலக்பூர் இருக்குதா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.